A menina do Mandela tá fudendo de montão. Cabeça na putaria, deixa ela sem. வாட் இஃப் பார்ட் 1. வாட் இஃப்னா அது இது இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டாக எடுத்து போடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பிள் காய்ஸ்குள்ளே நம்ம ரியலாகவே மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான டாப் 6 கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து மாட்டிக்கிட்டால் அது வந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா, தப்பிக்க எப்படிலாம் இல்லை, இவ்வளோ ஈஸியாக வளரலாமான்னு. இந்த டைல் ஃபால்லாம் கொஞ்சம் டாப் 6ல் பார்த்தீங்கன்னா டைல் ஃபால் இருக்குது. டைல் ஃபால்லாம் கொஞ்சம் ஈஸி தாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, கீழே ஒன்றும் நம்மளால திரும்பி வர முடியாது. கேமில் நம்மளால் ரியலாக வந்துட முடியும், பட் ஆனால் வந்துடவே முடியாது. அதனாலே பார்த்தீங்கன்னா 32 பேர் ஆட வச்சாங்கன்னா அதில் கன்ஃபார்ம் ஒரு 16 பேராவது கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ பாக்ஸ் இருக்குது பொறுத்து. டாப் 5ல் பார்க்க போகிறது என்னென்னா ஐசி ஹைட்ஸ். அந்த ஐசி ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி தாங்க, கேமில் ஈஸி தான். பட் ஆனால் ரியலில் ஒரு அடியும் பார்த்து வைக்கணும். அதுவும் ஐஸ் வேறையா, அதனால பார்த்திங்கன்னா அப்படி வழுக்கும், டைல்ஸோட மோசமாக வழுக்கும். அதனால ஒரு அடியும் கரெக்டாக இருக்கணும். அந்த குண்டு வேறு வரும், அது பட்டு போச்சுன்னா அவ்வளோதான், கீழே வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால இது ரொம்ப 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 சேஃப்டியாக இருக்கணும். இதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3rd ரவுண்டு வரும். 3rd ரவுண்ட் அதாவது டாப் 4 வேறு எதுவுமே இல்லை. பைவட் புஷ் இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த கேமெல்லாம் தெரியாது, ஏன்னா இப்போ புது அப்டேட்டில் ஏற்றி விளாட்றவங்களுக்கு. ஏன்னா அப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த கேம்லாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே ரேஸ் தான் வழக்கம் போல், ஈஸி எல்லாமே ரேஸ் தான். என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா இதெல்லாம் தாண்டி போகணும். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இனிமேலுக்குலாம் எல்லா ஆப்புமே இருக்குது, இது மேலே ஏறி போகுது. இது ஈஸி தாங்க. அடுத்த பாருங்க, எல்லாமே நம்ம பண்ணிடலாம். இதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் பார்த்துக்குங்க. இதில் மட்டும் அடி வாங்காமல் போகணும். இதில் நீங்கள் அடி வாங்காமல் போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அடி அடித்தா அங்கே போய் விழுந்துடணும். ரியலில் நம்ம வர முடியாது, பட் கேமுக்குள்ளே திரும்பி வந்துடலாம். அதே மாதிரி இதில் அடித்தாலும் காலி, கடைசி வரைக்கும் வந்து தோற்ற மாதிரி ஆயிரும். இதில் குதிச்சுட்டு நீங்கள் எங்கே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு எதுவும் ட்ரையே பண்ண வேணாம். இங்கே எப்படியும் இங்கே தான் வந்து விழுவீங்க, அதில் பட்டு பின்னாடி வந்து விழுந்தால் கூட காலி தான். அதாங்க, இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். டாப் 4ல் போட்டிருக்காதனால. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாப் 3ல் பார்க்க போகிறது ஜங்கிள் ரோல். இப்போ இருக்கிற ஜங்கிள் ரோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய எமௌண்ட்டு பவர்லாம் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ அப்படி இல்லை, நம்மளாக தான் போகணும், எந்த ஒரு பவரும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது போல் நிறைய சின்ன பவர் வச்சே போயிடுறாங்க, இல்லாட்டி ட்ரிக் வச்சுக்கிறாங்க. அப்போ அப்படிலாம் இல்லை, எந்த லேங்குமே கிடையாது. விளாண்டா நம்ம தான் விளாட்ணும். அதுவும் அப்போ இருக்கிறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இப்போ இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கஷ்டமாக இருக்குங்க, இதை விட பெருசாலாம் இருக்கும். அதான் அப்போங்க, அதை விட்டுருங்க. பாருங்கள் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா இது நம்ம பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டம்தான். கேமில் கூட ஏதோ பேலன்ஸ் பண்ணிடலாம், கேமில் பண்ணிடலாம், ரியலாக பண்ணுவோமாங்கிறது டவுட்டு தான். இந்த கல்லில் நம்ம ஏறி போயிடலாமான்னு கேட்டால் அதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுலேயும் குதிச்சிடலாம். இது வரைக்கும் ஓகேங்க. அந்த சுற்று இல்லைங்க, அது மட்டும்தான் பிரச்சனையே. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மற்ற எல்லாம் ஈஸி தான். ஏன்னா அதுதான் கேமே, கஷ்டமாக இருக்குது தான் கேமே. அதாங்க ஒரு சிம்பிள் தான். அந்த தாண்டிட்டிங்கன்னா மற்ற எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அது முதல்ல தாண்டணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்குல்ல, அந்த சைடு தான் நீங்கள் மோஸ்ட்டாக நிற்கணும். இந்த சுற்றுனா இல்லைன்னா நடக்கிறதா இருந்தாலும் அது வச்சு தான் அந்த சைடு குதிக்கணும். அந்த சைடில் இது மாதிரி பிளாக் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் குதிக்கணும். இல்லாட்டினா கன்ஃபார்ம் அது கீழே தூக்கி போட்டுரும், நீங்களும் காலி தான். நடுவில்லாம் வந்து யாரும் தூக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டாப் 2ல் பார்க்க போகிறது பிளாக் டேஷ். இது பார்த்திங்கன்னா கேமில் ரொம்ப ஈஸிங்க. கேம்லலாம் ரொம்ப ஈஸி தான் சொல்லலாம். ஆனால் ஒன்றுங்க, ரியலில் ரொம்ப கஷ்டம். ரியலில் பார்த்தீங்கன்னா இதே ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளாக் நீங்கள் ஊச்சிருவீங்களா? யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 டைம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே பண்ணணும், 1 டைம் யோசிச்சு பாருங்கள். ரியலில் இதை குதிச்சிருவீங்களா மாட்டீங்களான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். கேம்லேயே தோற்றுருவாங்க சில பேர்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி குதிக்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கோம்.
ஆனால் பெகினர்ஸ்க்கு இதுவே கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டூ பிளாக்லேயே கீழே வந்துடுவாங்க. இனிமலுக்கு தாங்க ஆப்பே. இந்த மாதிரி வந்துருச்சா, மேலே உடைக்கிறது கொடுத்ததுனால நம்ம தப்பிச்சிடுவோம். இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் காலி. முட்டுனாலே பறந்து போய் விழுந்துடும். கீழே போய்க்கலான்னு பார்த்தா கீழேயும் இருக்குல்ல அதனால அதை எலிமெண்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தாங்க இந்த பிளாக், கீழே ஒரு பிளாக்கு, கொஞ்சம் தூரமாக ஒரு பிளாக்கு, அது மேலே ஏறி குதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக அதுக்குள்ளே முட்டாத மாதிரி நின்னா மட்டும் தப்பி முடியும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பார்த்த எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, லைக்கும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக்கை உடச்சிட்டு இதெல்லாம் போய் இங்கே போயிட்டுனா திரும்பியும் இது வரதான் செய்யும். அதையும் தாண்டி அது மேலே பட்டு குதிக்கிறது தான் ஜெயிப்பான். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம டாப் 1 பார்க்க போகிறது பெகினர்ஸ்னு இல்லை, ஆடி 1 வருஷம் இருந்தாலும் அது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். 1-2 வருஷமே இருந்தால் இதான் டொர்னேடோ டெம்பிள். இப்போ இருக்கிறதும் சரி, அப்போ முன்னாடி இருந்ததும் சரி, ரொம்ப 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 கஷ்டங்க. நீங்கள் தான் பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 10-20 வாட்டி பார்த்துட்டேன், போகிறேன். இதையே என்னால் தாண்ட முடியல. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியாக போயிடலாம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம எவ்வளோ ஈஸியாக தாண்டுவோம். பட் ஆனால் ரியலில் தாண்ட முடியாது. அதே மாதிரி ரியலில் ஒரு வாட்டி கீழே வந்தாலும் காலி தான். அதனால் இந்த கேமை நீங்கள் என்னன்னாலுமே உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லலை. ஜெயிக்கலாம், அதுக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா 0.000000001% இருக்குது. நீங்கள் வேணால் ஜெயிச்சுக்க பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரியலில் பார்த்தீங்க கேமில் நம்ம ஜெயிச்சிடலாங்க, 10-12 அட்டம் பச்சை கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் ரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கீழே வந்தால் காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் ஹனி ட்ராப் சேர்த்துருக்கலாமோன்னு நினச்சேன். பட் ஆனால் அது ஹனி ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி தாங்க. அதை பார்த்துட்டு நின்றுட்டு இல்லாட்டி நம்ம மரத்தை பிடிச்சி கூட நின்றுடலாம். ஹனி ட்ராப்லாம் வேறு ஏதாவது கேமை மிஸ் பண்ணியிருந்ததுன்னா சொல்லுங்கள், கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் கேமாக போடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறாங்க. பாடுறது 2-3 பேராக தான் இருக்கீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் கூட விட்ருங்க. சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியஸ்ட்டு, ஏன்னா ஏன் ஹனி ட்ராப் போடலன்னு சொல்லிக்கிறேன், அது ரொம்ப ஈஸி தான். பாய் பாய். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வணக்கம்.